திவ்யசூரிகளான ஆழ்வார்களாலே அருளிச் செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்களிலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று வழங்கப் பெறுகின்றன. அவை 108 என்று பெரியோர்கள் நிர்ணயித்துள்ளனர். அவைகளுக்குள்ளும் கோயில் திருமல பெருமாள் கோயில் ஆகிய 3 திவ்ய தேசங்கள் முதன்மை பெற்றவை. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரும் மண்டிக் கிடந்து ஈடுபட்ட திவ்ய தேசமாகையாலே கோயில் என்று வழங்கப் பெறுகிற ஸ்ரீரங்கம் முதன்மை பெற்றுள்ளது அனைவரும் அறிந்தது. ஆழ்வார்கள் 9 ஆண்டாளாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாய் எம்பெருமானாராலே மிகவும் அபிமானிக்கப்பட்டதாய் விளங்கியதால் திருமலை என்று வழங்கப் பெறுகிற திருவேங்கடம் அதற்கடுத்தபடி 2வது இடத்தை பெறுகிறது. ஆனால் இந்த வரிசையில் அதிகமான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்படாத பெருமாள் கோயில் என்று வழங்கப் பெறுகிற காஞ்சிபுரம் 3ஆம் இடத்தை பெற்றது எங்கனம் என்பதை சிறிது ஆராய்வோம். இவ்விருள் தருமா ஞாலத்தின் அகவிருள் நீங்க சாஸ்திர பிரதானம் பண்ணியருளினான் எம்பெருமான். ஆனால் கண்ணில்லாத குருடருக்கு விளக்கு பயன்படாதது போல பகவத் பக்தியாகிற கண்ணில்லாத அறிவிலா மனுஷருக்கு சாஸ்திரமாகிய விளக்கு பயன்படவில்லை. கிணற்றில் விழுந்த குழந்தையை அதனுடைய தாய் தானும் அக்கிணற்றில் குதித்து எடுப்பது போல இந்த சம்சார சாகரத்தில் விழுந்த சேத்தனர்களை கரையேற்றுவதற்காக எம்பெருமான் தானே ராமகிருஷ்ணாதி ரூபேண இவ்வுலகில் குதித்தான். ஆனாலும் பல மூர்க்கர்கள் திருந்தாமல் அவ்வெம்பெருமானையும் தங்களைப் போலவே மனுஷ்யனாக கருதி எதிரம்பு கோத்தனர். இது கண்ட அருளே வடிவெடுத்த எம்பெருமான் திருவுள்ளம் இறங்கி பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரைப் போலே சஜாத்தியர்களைக் கொண்டே இவர்களை திருத்த வேணுமென்று பார்த்து இவ்வுலகில் சில பல வியக்திகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விசேஷ கடாட்சத்தை பண்ணி அருளினான். இப்படி எம்பெருமானாலே நிருகேதுகமாக மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்களே ஆழ்வார்கள். இப்படி ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருளியவன் எந்த எம்பெருமான் என்ற கேள்விக்கு நம்மாழ்வார் விடை அருளிச் செய்கிறார். உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே என்று தமக்கு மயர்வர மதிநலம் அருளியவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான தேவாதிராஜனே என்று அருளிச் செய்வதோடல்லாமல் அவனுடைய துயரரு சுடரடிகளை தொழுதெழுமாறு தம்முடைய நெஞ்சுக்கும் நியமிக்கிறார். இதற்கேற்ப இற்றைக்கும் பெருமாள் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் நம்மாழ்வார் மற்ற திவ்ய தேசங்களில் போல் ஞானமுத்திரையோடல்லாமல் தம் நெஞ்சை குறித்து உபதேசிப்பதாக நெஞ்சிலே கை வைத்துக் கொண்டு எழுந்தருளியிருப்பதை நாம் சேவிக்கலாம். அழகிய மணவாளனுடைய திருவடிகளை பொதுநின்ன பொன்னங்கழல் என்றும் திருப்பொலிந்த சேவடி என்றும் திருவேங்கடமுடையான் திருவடிகளை பூவார் கழல்கள் என்றும் வழங்குதல் போல தேவப்பெருமாளுடைய திருவடிகளை துயரரு சுடரடி என வழங்குதல் சம்பிரதாயமாதலால் இப்பாசுரம் தேவப்பெருமாளை பற்றியதே என்று ஸ்ரீ உவே மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி தமது திவ்யார்த்த தீபிகை உரையில் அருளியுள்ளார். வேதாந்த வாரியரும் பிரதம சதகே வீக்ஷ்ய வரதம் என்று முதல் 10 முழுவதும் தேவப்பெருமாளை குறித்தே அருளிச் செய்யப்பட்டதாக அருளியுள்ளார். ஆக ஆழ்வார்க்கு மயர்வர மதிநலம் அருளியவன் தேவாதிராஜனான பேரருளாளனே என்பது ஆழ்வார் திருவாக்காலும் ஆச்சாரியர்கள் திருவுள்ளக் கருத்தாலும் மூதலிக்கப்பட்டதாயிற்று. அவயவியான ஆழ்வாரை குறித்து இங்கனம் அருளிச் செய்தது அவயவ பூதர்களான மற்றைய ஆழ்வார்களுக்கும் சேர்த்தே என்று கொள்ளலாம். இப்படி ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருளி திவ்ய பிரபந்தங்கள் அவதரிக்க காரணமாயிருந்த தேவாதிராஜன் பெருமாள் கோயில் ஸ்ரீவைஷ்ணவ திவ்ய தேசங்களுள் 3ஆம் இடத்தை பெற்றதில் வியப்பொன்றும் இல்லை. மேலும் நம்மாழ்வார் தம்முடைய முதல் பிரபந்தமான திருவிருத்தத்திலும் இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று தேவாதிராஜனை விழித்தே அருளிச் செய்கிறார். இந்த திருவிருத்தத்தில் கோயில் திருமல பெருமாள் கோயில் ஆகிய 3 திவ்ய தேசங்களும் மங்களாசாசனம் செய்யப்பெற்றுள்ளமை குறிக்கொள்ளத்தக்கது.
பொருநீர் திருவரங்காவருளாய் வட திருவேங்கட நாட இமையோர் தலைவா என்று இத்திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆக கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்ற விவகாரம் ஏற்படுவதற்கும் நம்மாழ்வாரே காரணம் என்றால் அது மிகையன்று. ஞானத்தில் தம் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்ற பூர்வர்கள் மொழிக்கேற்ப ஆழ்வார் தாமான தன்மையை விட நாயிகாபாவத்தை அடைந்த போதும் பேரருளாளனையே நினைந்து உருகுகிறார். எம்பெருமானை கலந்து பிரிந்தாளொரு பிராட்டி அவனை பிரிந்து தரிக்க முடியாமல் பறவைகளை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது ஆழ்வார் அருளிச் செய்த அஞ்சிறைய மடனாராய் எனும் திருவாய்மொழி. அதில் ஒரு பாசுரம் கேண்மின்: அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழியம்மானைக் கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. தேவாதிராஜனிடத்தில் ஒரு வண்டை தூது அனுப்புகிறாள் பராங்குஷ நாயகி. வண்டே, நீ தேவாதிராஜனிடம் சென்று இவளுடைய உயிர் போவதற்கு முன் ஒரு நாளாவது பெரிய திருவடியின் மீது ஆரோகணித்து இவள் இருக்கும் வீதி வழியாக எழுந்தருள்வாயாக என்று சொல்வாயாக என்கிறாள். இது தேவாதிராஜனிடம் விடப்பட்ட தூதுதான் என்று கொள்வது எங்கனம் என்ற கேள்வி எழலாம். இங்கே நம்பிள்ளை ஈடு காண்மின்: அருளாத நீர் ஏதத் விரதம் மமா என்று அருளுகைக்கு சங்கல்பித்திருக்குமா போலே அருளாமைக்கு சங்கல்பித்திருக்கிற நீர் மயர்வர மதிநலம் அருளினன் என்று நெஞ்சுருகி கிடக்கும் அவர் அருளாத நீர் என்கிறது என்ன தசாவிசேஷம் என்றறிகிறிலோம். அருளாத நீர் என்று ஒரு திருநாமம் சாற்றுகிறாள். ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளியவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான தேவப்பெருமாளன்றோ? அவனுக்கு அருளாளன் என்றும் பெயருண்டு. முன்பு அவ்வருளாளன் தமக்கு மதிநலமருளியதையே நினைத்து நெஞ்சுருகி கிடந்தவர் இப்போது அருள் செய்யாதபடியினால் அவனுக்கு அருளாளன் என்ற பெயர் எதற்கு என்கிறார். அதற்கு எதிர்மறையாக அருளாத நீர் என்றொரு புதிய திருநாமத்தையும் சாத்துகிறார் என்கிறார் நம்பிள்ளை. இது நஞ்சியர் நிர்வாகம் என்று 24,000 படியில் காண்கிறது. அருளாத உமக்கு அருளாளன் என்ற பெயர் எதற்கு என்று அருளாளனைத்தானே கேட்க முடியும். ஆகவே இப்பாசுரம் அருளாளனான தேவாதிராஜனை குறித்ததே என்பதில் சந்தேகம் இல்லை. பராங்குஷ நாயகி வேண்டிக் கொண்டால் அவன் வந்து விடுவனோ என்றால் அவனை எழுந்துருளப் பண்ணிக் கொண்டு வருவதற்கு பரிகரமுண்டு என்கிறாள். அவன் பரிகரம்தான் அருளாழி புள்ளான பெரிய திருவடி. அவன் மீதமர்ந்து நான் இருக்கும் வீதி வழியாக ஒரே ஒரு நாள் சென்றாலும் போதும். ஜாலகரந்திரத்தின், அதாவது ஜன்னலின் வழியாக அவனை சேவித்து உயிர் தரிப்பேன் என்கிறாள். ஆழ்வாருடைய இந்த அபிலாஷையை வருடந்தோறும் நிறைவேற்றி வைக்கிறான் அருளாளன். தனது பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாள் காலை, பெரும்பாலும் அன்றைய தினம் ஆழ்வாருடைய திருவவதார நன்னாளாகவும் அமைந்திருக்கும், அருளாழிப்புள்ளான பெரிய திருவடி மீது ஆரோகணித்து ஆழ்வார் திருவீதி வழியாக எழுந்தருளி ஆழ்வாருக்கு மரியாதை பகுமானங்களும் பிரசாதிப்பதை இன்றும் நாம் பெருமாள் கோயிலில் காணலாம். எம்பெருமான் தமக்கு செய்த உபகாரத்தை நினைந்து அவனை வாய்வெருவும் போதெல்லாம் தேவாதிராஜனையே எண்ணி அருளிச் செய்கிறார் என்ற விதை எம் வானவரேற்றையே எண்ணி மற்றொருவரை யானிலேன் எழுமைக்குமே என்றும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்றடைந்த வன்குருகூரவர சடகோபன் என்றும் இன்னும் பலவிடங்களிலும் அருளிச் செய்துள்ள பாசுரங்களைக் கொண்டு நாம் அறியலாம். தம்முடைய பிரபந்தத்தை தலைக்கட்டும் போதும் தேவாதிராஜனையே வாய் வெறுவுகிறார் ஆழ்வார். உனக்கேற்கும் கோலமலர்ப்பாவை கண்பாகிய என் அன்பேயோ என்று ஆழ்வார் அருளிச் செய்வது தேவாதிராஜனை குறித்தே. எங்கனமென்னில் தேவாதிராஜனுடைய தனிக்கோயில் நாச்சியாருக்கு பெருந்தேவி என்பது திருநாமம். எம்பெருமானுடைய பெருமைக்கு தக்க தேவி என்பது அத்திருநாமத்தின் பொருள். தேரணிந்த அயோத்தியரகோன் பெருந்தேவி என்கிற விடத்தில் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், திருவயோத்தியைக்கு நிர்வாககரான பெருமாளுடைய பெருமைக்கு தகுதியான தேவி, துல்லிய சீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகின் தஞ்சேயம் அசிதேக்ஷணா என்ன கடவதிரே. அதாவது, ஒரு சிறுத்தேவி உண்டாய் பெருந்தேவி என்கிறதன்றே பெருமாள் ஏகதார விரதர் ஆகையாலே. இதற்கு சேர பேரருளாளனுடைய பெருமைக்கு தகுந்த தேவி பெருந்தேவி என்று கொள்வது சால பொருத்தமன்றோ? அதைத்தான் நம்மாழ்வாரும்
உனக்கேற்கும் கோலமலர்பாவை கண்பா என் அன்பேயோ என்று உன்னுடைய பெருமைக்கு தக்கவளான பெருந்தேவிக்கு வல்லபனானவனே என்று அருளிச் செய்கிறார். இப்படி ஆதி மத்திய அவசானங்களிலெல்லாம் அருளாளனையே வாய்வெருவும் இவர் மற்ற திவ்ய தேசத்து எம்பெருமான்களைப் பற்றி அருளிச் செய்யும் போது ஸ்பஷ்டமாக அருளிச் செய்தது போல் ஏன் தேவாதிராஜனைப் பற்றியும் ஸ்பஷ்டமாக அருளிச் செய்யவில்லை என்ற கேள்வி எழலாம். மற்றெவரையும் பற்றி குறிப்பிடும் போது ஸ்பஷ்டமாகவே கூறும் ஒரு குலப்பெண்ணானவள் தன் நாயகனை பற்றி கூறும்போது மட்டும் அங்கனம் சொல்லாது குறிப்பாலேயே உணர்த்துவளன்றோ? அதுபோலவே ஆழ்வாரும் மற்ற எம்பெருமான்களை அரங்கா என்றும் திருவேங்கடத்தானே என்றும் ஸ்பஷ்டமாக அருளிச் செய்திருந்தாலும் தன் நாயகனான அத்திகிரி அருளாளனை பற்றி அருளிச் செய்யும் இடங்களில் ஸ்பஷ்டமாக அருளிச் செய்யாமல் இமையோர் தலைவா, அயர்வரும் அமரர்கள் அதிபதி, வானவரேறு, தேவபிரான், உனக்கேற்கும் கோலமலர்பாவை கண்பா என்றிப்படி குறிப்பால் உணர்த்துகிறார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் மங்கையர்கோன் என் நெஞ்சத்துள் இருந்து இங்கிருந்தமிழ் நூல் இவைமொழிந்து என்று நம்மாழ்வார் தம் திருவாக்காலேயே அருளிச் செய்து கொண்ட இருந்தமிழான திருவாய்மொழியிலே தாம் புலவர் என்பதை திருமங்கையாழ்வார் தாமே தம்மை இருந்தமிழ்நூர் புலவன் என்று கூறிக்கொண்டு வெளிப்படுத்துகிறார். ஏறக்குறைய 86 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்துள்ள மங்கையர்கோன் ஆழ்வார் திருவுள்ளக் கருத்தை அறிந்தவர் ஆகையாலே தாமும் தேவாதிராஜனை பற்றி அருளிச் செய்யும் போது நேரடியாக அருளிச் செய்யாமல் வரந்தருமாமணி வண்ணனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்த அழகாய கட்சி என்றும் பிணியொழித்தமரர் பெருவிசும்பருளும் பேரருளாளன் என்றும் குறிப்பாலேயே உணர்த்துகிறார். பெரிய திருமடலிலும் கூட காஞ்சிபுரத்து திவ்ய தேசங்களை வரிசையாக அருளிச் செய்யும் போது மண்ணு மதிட்கட்சி வேளுக்கையாளரியை மன்னிய பாடகத்தெம் மைந்தனை வெக்காவில் உன்னிய யோகத் துறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்ட புயகரத்தெம்மானேத்தை என்று அருளிச் செய்தவர் அஸ்திகிரி தேவாதிராஜனை ஸ்பஷ்டமாக அருளிச் செய்யாமல் அடுத்தபடியாக என்னை மனம் கவர்ந்த ஈசனை என்றார். உம்மை மனம் கவர்ந்தவர் யார் என்ன? வானவர்தம் முன்னவனை, அவன்தான் தேவாதிராஜன் என்று அருளிச் செய்கிறார். தவிரவும் அங்கமலர் தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள்மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வேள் மங்கவேந்தன் கொத்தவேல் பரகாலன் கலியன் என்று தம்முடைய பெருமைகளையெல்லாம் தாமே அருளிச் செய்து கொண்டவர் ஒரு பாசுரத்தில் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமபேசக் கத்தவன் காமரிசீர் கலியன் என்று இதையே தம்முடைய பெருமையாக கூறியது ஆழ்வார் திருவுள்ளத்தை அடியொற்றியே அன்றோ? இவ்வாறு அங்கி பிரபந்தத்தின் அர்த்தத்தை அங்க பிரபந்தத்தின் துணை கொண்டு நிர்ணயித்தாலும் தேறுவது ஆழ்வார்க்கு ஈடுபாடு பேரருளாளனிடத்திலேயே என்பதுதான். திவ்ய பிரபந்தங்களை அவதரிப்பித்து கேட்க வேணும் என்பதற்காகவே ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருளினான் பேரருளாளன். பின்னாளில் எம்பெருமானாரை திருவரங்கத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்த அரையர் சுவாமி தேவப்பெருமாள் பாட்டுப்பித்தன் என்று அறிந்து கொண்டு திவ்ய பிரபந்த பாசுரங்களைப் பாடி அவனை மயக்கி எம்பெருமானாரை பெற்றுச் சென்றார் என்ற வரலாறுகள் குரு பரம்பரைகளில் பிரசித்தம். இதுவும் பேரருளாளனுக்கு அருளிச் செயல் மீதுள்ள ஈடுபாட்டையே காட்டுகிறது. பெரும்பாலும் திவ்ய தேசங்களில் காலை திருவாராதனத்தில் பெருமாள் திருப்பாவை திருச்செவி சாற்றி அருளுவது வழக்கம். இன்றைக்கும் 4000 திவ்ய பிரபந்தத்தை கிரமமாக வருடம் முழுவதும் நித்தியப்படியிலேயே திருச்செவி சாற்றும் திவ்ய தேசத்து எம்பெருமான் தேவப்பெருமாள் ஒருவரே ஆவார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று அவ்வருளிச் செயல் கைங்கரியம் நிரவதிகமாக நடைபெற வேணும் என்று தேவப்பெருமாள் திருவடிகளிலே பிரார்த்திப்போமாக. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான மண்டைய மணந்தான் பிள்ளை வெங்கடகிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவர் எழுதி அருளிய ஒரு கட்டுரை, அதனைத்தான் அடியேன் ஒலி வடிவமாக தந்திருக்கிறேன். ஆழ்வாரும் அருளாளனும், அதாவது அருளாளனிடத்திலே ஈடுபட்டிருக்கிற ஆழ்வார் என்னும்படியாக இந்த கட்டுரையை அவர் சமைத்திருக்கிறார். அருளாளனும் ஆழ்வாரும், ஆழ்வாரும் அருளாளனும் என்றென்றைக்கும் பிரிக்க முடியாதவர்கள், சேர்ந்தே இருப்பவர்கள். அவர்களுடைய இன்னருள் நமக்கு என்றென்றைக்கும் கிடைப்பதாகுக.